உடம்ப இந்த உடலை நாம் தண்டிக்கலைன்னா உடல் நம்மளே தண்டிச்சிடும். உள்ளே இருக்கிற உறுப்புகள் ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு, கிட்னி, இன்டெஸ்டைன்ஸு, செல்ஸு எல்லாம் கேட்குடே, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறா, கொஞ்சம் ஓடுறா, கொஞ்சம் ஏதாவது பண்ணுறா, நான் இன்னும் நல்லா இயங்குறா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். உண்மையிலே தரமான பஞ்ச் டைலாக்னா இதுதாங்க. உங்க உடம்பு உங்களை எப்படிலாம் தண்டிக்கும், அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கிற என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதுகு வலி, முட்டி வலி, எலும்பு தேய்மானம் வந்து உடம்பு உங்களை தண்டிக்காம இருக்க மசில்ஸை தண்டிக்கிற மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணுங்க. கார்டியாக் அரெஸ்ட் வந்து உடம்பு உங்களை தண்டிக்காம இருக்க ஹார்ட்டை தண்டிக்கிற மாதிரி கார்டியோ எக்ஸசைசஸ் பண்ணுங்க. மூச்சு விடவே கடினமாகிற அளவுக்கு உடம்பு உங்களை தண்டிக்காம இருக்க உங்க லங்ஸை தண்டிக்கிற மாதிரி மூச்சு பயிற்சிகள் பண்ணுங்க. 60 வயசுக்கு மேல வீல் சேர்ல உட்கார வச்சு உடம்பு உங்களை தண்டிக்காம இருக்க கால்களை தண்டிக்கிற மாதிரி வாக்கிங் ரெகுலரா பண்ணுங்க. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் வர வச்சு உடம்பு உங்களை தண்டிக்காம இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை தண்டிக்கிற மாதிரி டீஸ்ட்ரெஸிங் ஆக்டிவிட்டிஸ் ரெகுலரா பண்ணுங்க. 50 வயசுக்கு மேல உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிடவே விடாத மாதிரி உடம்பு உங்களை தண்டிக்காம இருக்க இப்பவே கிரேவிங்ஸை தண்டிக்கிற மாதிரி பிடிச்ச உணவை அளவா சாப்பிட்டுக்கோங்க. பெரிய பெரிய ஸ்கேனு, ட்ரீட்மெண்ட்டுக்கு காசை கரைய வச்சு உடம்பு உங்களை தண்டிக்காம இருக்க காசை தண்டிக்கிற மாதிரி ரெகுலரா ஹெல்த் செக்கப்புக்கு கொஞ்சம் செலவு பண்ணிருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்படுறத பார்த்து மனம் வருந்துற அளவுக்கு உடம்பு உங்களை தண்டிக்காம இருக்க இப்பவே இந்த வீடியோவை அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க.